போகலாம் போகலாம். வாங்க, நீங்கள் சுண்டக்காய் பறிக்கலாம். இந்த மாதிரி வீட்டுக்கிட்ட வந்து வச்சுக்கிட்டா எப்பவுமே காய்க்காய்க்கு. இப்போ இதை வச்சு 2வது முறை பறிக்கிறோம். கொண்டாங்கண்ணே, பூ பாரு. மறுபடி பூ எடுத்துக்கு. எறும்பு பூ மனத்துக்கு ஏறாதே கண்ணு இருக்க. செடியில் முள்ளு கை குத்திக்காத. பாப்பா, சுண்டக்காய் செடியில் முள் இருக்கும், பார்த்து பாரு. செவ்வரும் பாரு எத்தனை ஏறுதுன்னு, அதையும் பார்த்து பாரு. கண்ணு பாப்பா, இப்படி ஒடிச்சுக்கலாமா கொத்தாடா, அப்புறம் பறித்து போட்டுக்கலாம். சாதிக்கலவா எறும்பு குட்டி பேர் மேல போய் வாங்க போலாம். போ அதுயா. கொட்டு 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 போய் வெள்ள கலையாய. சரியா 2 கையில் இப்படி இப்படி பெருக்கணும். அப்படி 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 பெருக்கணும். கொட்டை எல்லாமே பண்ணிட்டா கம்மியாக தான் கொட்டை. தண்ணி இருக்க மாட்டேங்குதுல்ல. போட்டு ஒன்று நல்லா தட்டினா போதும். கவலை போடாத கண்ணு. இப்படி தட்டி விதைய எடுத்துக்கணும். போட்டையா? போடு. அதான் போட்டுலாமா, போடு. அதான் கொட்டு. பிசா கையெடு. எடுத்துட்டியா? சரி சரி. அள்ளி போடு. ஒன்று 2 இருக்கிறா இல்லை. பிரியா தண்ணி கேண்டா. சரி, அதை போட முடி. கொட்டு சார். சரி கொட்டு. என்ன பையனும் தண்ணி கடார புடி. தண்ணி கடார விதையெல்லாம் எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு சுத்தம் பண்ணால் போதும். காய் சட்டி எடுத்தாச்சு. சட்டி எடுத்து மேலே வச்சுக்கலாம். வரமணா காய் 15 காய். கொத்தமல்லி 2 பூணு. மிளகு. சோம்பு 1/2 ஸ்பூனு.
பட்டை 2 துண்டு, கட்டி பெருங்காயம் கொஞ்ச கருப்பில் இருந்தாலும் 2 கொத்து, சீரகம் 1 ஸ்பூனு, ரவங்க 3, நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கசகசா 1/4 ஸ்பூனு. பெரிய பெரிய ஓகே. நல்லா பொன்னரமாக வறுத்துக்கணும், தேய்க்கூடாது. 1 கப்பு சின்ன வெங்காயம், கடலை 2 ஸ்பூனு. நல்லா வெங்காயம் நல்லா எண்ணெயில் வேணும். 20 பல்லு பூண்டு, தக்காளி பழம் 2 போட்டுக்கலாம். போதுமான உப்பு, தக்காளி பழம் அப்போ தான் வணங்கும். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள், வெட்டி இடிச்சுக்கலாம். நல்லா 6 மறுபடி இடிச்சா தான் பொடியாகும். நல்லா பொடி ஆகி போச்சு. இந்த அளவுக்கு மஞ்சள் போதும், ஆட்டிக்கலாம். நல்ல பொடி ஆகி போச்சு. 1 துண்டு இஞ்சி, அது வச்சு சரி உள்ள தண்ணி இருந்தால் எடுத்து விட்டுக்கோ. காட்டு. மஞ்சள் கிடிச்சி சும்மா வெங்காயம் போட்டு ஆட்டிக்கலாம். ஆட்டு சாமி, ஆட்டு. உள்ள தள்ளிட்டாச்சு. சாந்து நல்லா மஞ்சள் போச்சு, வலிச்சு எடுத்துக்கலாம். திருப்பி உடஞ்சி போடாதே. தூக்கி கடலை கொட்டை 2 ஸ்பூனு, ஒரு 1/2 ஸ்பூனு கடுகு போட்டால் போதும். அரிஞ்சு வச்ச பெருவெங்காயம் 1 கப்பு, ரெண்டு கொத்து கருவேப்பிலை தழை, தட்டி வச்சா சுண்டைக்காயை போட்டுக்கலாம். கொஞ்சமான மஞ்சள், ஆட்டி வச்சு சாந்தை போட்டுக்கலாம். அந்த சாந்திலேயே சுண்டைக்காய் நல்லா வேகணும், நல்லா மணக்குது சுண்டைக்காய். இதுக்கு மேலே விட்டா பத்தி போயிடும். தண்ணி ஊற்றிக்கலாம், கல்லுன்னு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கலாம். போதுமான தண்ணி ஊற்றிக்கோ, மூடி வைக்கலாம். ஆள் பிடி நல்லா வேகட்டும்.
அரை எலுமிச்சம்பழத்தோடு புளி கொஞ்சமாக ஊற வைக்கிறேன். தண்ணி கீழே ஊற்றி கிடக்கண்ணே. வேண்டா போடு ஊட்டு கண்ணா. ஒரு பூணு கடலை, கொஞ்சோண்டு தேங்காய், இதை ஆட்டிட்டு வா. சரியாயா. நசி பாரு வந்துருச்சா? வந்துருச்சையா. சரி, கடலை தேங்காய் ஊற்றலாம். நல்லா இந்த மாதிரி வெந்த மறுபடியே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கடலை தேங்காய் ஊற்றிக்கலாம். கிளறு. இதுக்கு மேலே புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி ஊற்றி நல்லா 2 கொதி கொதித்து அரைக்கலாம். புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்குது. அது ஒரு வாசனையே பாரு, கமன்னு மணக்குது பாரு. மேலே அரைக்கலாம். சுண்டக்காய் குழம்பு ரெடி. வாங்க சாப்பிடலாம். எடுத்த சாமி. வாங்கிட்டு பிடிச்சிக்கோ. சுண்டக்காய் குழம்பு அருமையா இருக்குதாயா? இருக்குதா? சரி. இதுக்கு எப்படி இது? சூப்பரா இருக்குதா? நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிடலாம். சுண்டக்காய் குழம்பு சூப்பராக இருக்குது. காய் கடையில் கிடைச்சாலும் வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்க. ஒரு விதை போட்டிங்கன்னா வீட்டுக்கிட்டே வச்சுக்கலாம். வேணுங்கிற போது பொறிச்சிக்கலாம். அதுக்கு எப்பவும் காய் இருந்தே இருக்கும். சுண்டைக்காய் சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நல்லது. நல்லா பிள்ளை விரும்பி சாப்பிடும் இந்த மாதிரி குழம்பு வச்சு கொடுத்தா.